ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? தூங்கி எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு காலை நேரம் உம்முடைய நாமத்தில் கூடி வருவதற்கு, உம்முடைய பரிசுத்த வேதத்தை தியானிப்பதற்கு, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய மனதையும் உம்முடைய திட்டங்களையும் அறிவதற்கும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் இன்னொரு முறை எங்கள் எல்லாரோடும் பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். ஒருவேளை நீங்க வேற தேசங்கள்ல இருந்தா அல்லது வேறு நேரத்தில் நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தா, எந்த நேரத்தில் கேட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும், சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நாம தேவனை துதிக்க வேண்டியது இருக்கிறது. இரவு வேளையில எழுந்து தேவனை துதிப்பதை பெரிய பாக்கியமாக எண்ணினாங்க அந்த காலத்து பக்தர்கள். என்னங்க, எப்ப பாரு நீங்க தேவனுடைய வசனம்ங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ஜெபம்ன்றீங்க, வேதம் வாசிச்சீங்களான்றீங்க, எத்தனை முறை வாசிக்க சொல்றீங்க, எவ்வளவு நேரம் வாசிக்க சொல்றீங்க, எத்தனை முறை கேட்க சொல்றீங்க தேவனுடைய வசனத்தை, ஒவ்வொரு நாளும் நீங்களே அநேக முறை போஸ்ட் போடுறீங்க, எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல என்பது போல சிலர் நினைக்கிறீங்களா? தேவனுடைய வசனங்க அதுதான் நம்ம வாழ வைக்குதுங்க, நமக்கு ஞானத்தை கொடுக்குது, நம்முடைய விசுவாசத்தை பெருக்கமடைய உதவுது, நம்ம நிலையை நம்ம உணர வைக்குதுல. அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது, சுகப்படுத்துது, தேற்றுகிறது. ஒன்னா எல்லா விதத்திலும் மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவனுடைய வசனம் ஒரு திசை காட்டிய போல, இதோ இதுவே வடக்கு திசை என்று காட்டும். பார்த்திருக்கிறீங்களா? என்னங்க, அது எப்படி போனாலும் அது சரியான திசையை காட்டும். அது போல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எந்த திசையில போகணும், எப்படி போகக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியப்படுத்துகிறது நம்முடைய பரிசுத்த வேதம். அவருடைய வசனங்கள் ஜீவன் உள்ளது. எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். இதனால அநேகர் உயிரோட இருக்கும்படி செய்கிறேன். எனக்கு நானும் உயிரோட இருக்கிறேன். இந்த வசனம் இல்லைன்னா என் வாழ்க்கையே சரியா இருந்திருக்காது. உங்க விஷயத்த பக்கத்துல வைங்க. வசனத்தை போதிக்காம இருந்தா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என் இருதயத்தை சோதித்து பார்க்க எனக்கு வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்குமோ என்னமோ. என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு தூரமாக இருப்பனோ என்னமோ. அதுக்குதான் தேவனுடைய வசனம் கேட்பது மட்டும் இல்லைங்க, விசுவாசிக்கணும். அது மட்டும் கிடையாது, இருதயத்துல பொருத்தி கொள்ளணும். பொருத்தி கொள்வது மட்டும் இல்ல, நம்ம அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். இருதயத்துல தேவனுடைய வசனத்தை பத்திரப்படுத்தணும். முக்கியமா இந்த கடைசி காலத்துல எத்தனை முறை ஆண்டவருடைய வசனத்தை கேட்டா நமக்கு அவ்வளவு நன்மை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. வசனத்தை போதி, வசனத்தை பிரகடனம் செய். வசனம் வசனம் என்னங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. வசனத்திலே வல்லமை இருக்கு. வசனத்தை போதிக்கும் போதே, ஏன் இப்படி நீங்க வசனமும் போதனையும் செய்து கொண்டே இருக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? வார்த்தையை விதைக்கும் போது அது மனுஷங்க இருதயத்துக்குள்ள பலன் கொடுக்குது, கிரியை செய்துங்க. மனக்கண்களை அது திறக்குது, வாழ்க்கை முறையை மாற்றுகிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை தருகிறது என்று தாவீதை போல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது என்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு அநேகர் தாங்கள் நடக்க வேண்டிய வழியை அந்த காலத்திலே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே வசனம் வழிகாட்டுகிறது. உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது, உம்முடைய வசனம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்தை படியுங்க, கேளுங்க. தேவன் இதை எங்கள் தோளின் மேல வைத்திருக்கிறாரு. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறாரு. இலவசமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதே என்னுடைய பலன் என்றாரு. நான் இதை இஷ்டத்தோடு செய்தால் தேவன் எனக்கு பலனை கொடுப்பாரு.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவ்வளவு ஈஸியானது இல்லைங்க. வசனத்தை ஆராய்ந்து தியானித்து தேவனிடத்திலிருந்து பெறுகிற தேவ செய்தியை மனுஷருக்கு அவங்க தேவைக்கு ஏற்றது போல பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபத்தோடு அவங்க சந்தேகங்கள் தீரும்படிக்கு, அவங்க குழப்பத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு, அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படிக்கு, அவங்க கண்ணீரை துடைக்கவும், அவங்க தவறுகளை கண்டிக்கவும், அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தவும் தேவ வசனம் உதவியாக இருக்கு. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், காலையில, மத்தியானம், சாயந்தரம், எந்த நேரம்னா அந்த நேரம் தேவனுடைய வசனம் இன்றைக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் வசனங்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் காலையில எழுந்ததுமே குடிக்காருங்க, அதன் மேலே நோக்கமா இருக்கிறாங்க. அநேகர் வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டு எப்ப பார்த்தாலும் விளையாடி கொண்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் எதிரில் மனுஷங்க யாராவது பேசினா கூட எதிரிலே ஆளுங்களை வச்சுட்டு கூட வீடியோ கேம்ஸ் ஆடுறவங்கள பார்த்துருக்கிறீங்களா நீங்க? எப்ப பார்த்தாலும் அந்த யூடியூபோ அல்லது இன்ஸ்டாகிராமோ அல்லது ஃபேஸ்புக்கோ அதுல நோண்டி கொண்டே இருப்பாங்க. போர் அடிக்காதா? அதன் மேல ஆசை உங்களுக்கு. ஆனா அது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குது? தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. உங்க வாழ்க்கையில செழுமை வேணும்னா, நிறைவு இருக்கணும்னு சொன்னா, கனிகள் இருக்கணும்னா, பிரயோஜனமா அது இருக்கணும்னா தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். நீங்க செய்யற வேலையில ஆசீர்வாதம் இருக்கணும்னா, அது விருத்தி ஆகணும்னா வசனம் நமக்கு சரியான கைடன்ஸ், சரியான நடத்துதலை, சரியான ஞானத்தை, நேரத்துக்கு ஏற்ற உதவியை நமக்கு கொடுக்குது. அதுக்குதான் கேளுங்க. வசனத்தை எத்தனை முறை கேட்டாலும் தவறு ஒன்றும் இல்லை. கேட்டதை தியானித்துக் கொண்டே இருங்க. அதே நோக்கத்தோடு அதே எண்ணமாக உங்க இதயத்தை வைங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏதோ இப்படி சோசியல் மீடியால வசனத்தை கொடுத்துட்டு சந்தோஷப்படுறது இல்லைங்க. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ கிருபையினால் இன்றைக்கு இந்த கடந்த 12 மாதத்துக்குள்ளாகவே நம்ம இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், டெல்லி, இங்கே மும்பை, அங்க உதாம்பூர், ஜம்மு காஷ்மீர், அநேக இடங்களுக்கு போக தேவன் கிருபை செய்தார். நேற்றைக்கு கூட சூரத்ல மற்றும் பெங்களூர்ல, ஆந்திரால, இன்னும் ராஜஸ்தானுக்கு போகணும் என்று செபிக்கிறோம். இன்வைட் பண்றாங்க. நாக்பூர், அம்ரித்சர், வெளிநாடுகள்ல கூட எத்தனையோ பேர் ஆவலோடு இருக்கிறாங்க. ஆனா இந்த தேசத்திலேயே இன்னும் ஆண்டவரை அறியாத அநேகர் இருக்கிறாங்க. அநேக மொழிகளை பேசுகிறவங்க இருக்கிறாங்கன்னு டிவி மூலமா, சோசியல் மீடியா, கெட் டுகெதர்ஸ் மூலமா, எந்த விதத்துல முடிஞ்சா அந்த விதங்களில், லிட்டரேச்சர் மூலமா, புத்தகங்களின் மூலம், இதழ்கள் மூலமா வசனத்தை விதைக்கும் போது எவ்வளவு பெரிய பலனை பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? நாம முதலீடு செஞ்சா உடனே பலன் வரும்னு நினைப்போமே தவிர, வசனத்தை விதைக்கும் போது அது 100 வருஷங்கள் ஆனாலும் அதனுடைய பிரதிபலனை பார்க்க முடியும். 20 வருடங்கள் முன்பு தொடங்கின ரேடியோ மினிஸ்ட்ரி, டிவி மினிஸ்ட்ரி மூலமா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். அந்த காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு இன்றைக்கு 2வது 3வது தலைமுறையினர் சாட்சி சொல்லும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க. பிரயாசம் இது. சுலபம்னு நினைக்காதீங்க. தேவனுடைய ஊழியம், எல்லா ஊழியத்தை விட தேவனுடைய ஊழியம் உத்தமமாக செய்ய வேண்டியது, முழு மனதோடு செய்ய வேண்டியது, தியாகத்தோடு செய்ய வேண்டியது, பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. வேர்வையும் ரத்தமும் சிந்தாம, கண்ணீரும் இல்லாம செய்கிற கிறிஸ்தவ ஊழியம் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஒரு விவசாயி கஷ்டப்படுவது போல கஷ்டப்படணும். ஒரு பெண் கர்ப்ப வேதனைப்படுவது போல ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க பாருங்க, பிரசவ வேதனைப்பட வேண்டியிருக்கு. ஒரு 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 நபர், ஒரு மீனவர் பிரயாசப்படுவது போல பிரயாசப்பட வேண்டியிருக்கு. ஆத்துமாக்களை சம்பாதிக்க பிரயாசப்படணும். அதுக்குதான் ஆண்டவர் மீனவரை தெரிந்து கொண்டார். என பின்பற்றுங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் செய்வேன் என்றார். எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை அநேக வருஷங்களா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க? கேட்கிறவர்களாகவே இருக்கிறீங்களா அல்லது அதன்படி நடக்கிறவங்களாக இருக்கிறீங்களா? நீங்களுமே அந்த வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கணுங்கிற ஆசை, அந்த வசனத்தின்படி வாழ்ந்து ஆஸ் எ லிவிங் பைபிள்
என்னங்க வாக்கிங் பைபிளாக நீங்க மனுஷருக்கு முன்பு இருக்கும்போது நீங்க அறிவிக்க அவசியம் இல்லாம உங்க நடத்தையே சத்தத்தை விட வெளிச்சம் அதிக கவனத்தை ஈர்க்குங்க. சத்தத்தை விட வெளிச்சம் வேகமாக செல்லும் அநேகரை ஈர்க்கும். நாம கிறிஸ்துவின் வெளிச்சத்தால் நிரம்பி கோணலான ஜனங்களின் நடுவே தீபத்தை போல பிரகாசிக்கணும்னு தேவனுடைய வசனம் சொல்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை போதி, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. வசனத்திலே கண்டிக்கிற விஷயங்கள் இருக்கு. புத்தி சொல்லணும், கடிந்து கொள்ள வேண்டும். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. வசனத்திலே தேவன் சொல்றாரு, இருந்தால் அனலா இரு அல்லது குளிராக இரு. ரெண்டும் இல்லாம இருக்கிறது நியூட்ரலா நம்ம இருக்க கூடாதுங்க. தேவனுக்காக வாழணும்னு நினைச்சா பூரண மனதோடு பரிசுத்தமா தேவனுக்காக வாழு. இல்லன்னா உன் இஷ்டம் போல இரு, யார் வேணான்னாங்க. ஆனா பாதி கடவுள் பாதி உலகம் பாதி பிசாசு என்பது இன்னும் அதிக தண்டனைக்கு நேரா நம்ம தள்ளுதே தவிர ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது வசனத்தை கேட்கும்போது வசனம் நம்மை வேறு பிரிக்குதுங்க. அந்த ஞானத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. உங்க யோசனை இது சரியில்லை, இந்த எண்ணம் உனக்கு வந்தது இது சரியில்லை, இது சரியானது என்று நீங்க அறிகிற பகுத்தறிவு தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு உண்டாகும். ஏமாந்துட்டவங்க, நஷ்டம் போயிட்டவங்கன்னு இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க பாருங்க. அநேக விஷயங்கள் நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிக்காம எச்சரிப்பை பெறாம இருக்கிறதுனால நமக்கு வருதுங்க. காலை மத்தியானம் சாயந்தரம் நீங்க தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு நீங்களே தியானியுங்க. ஒரு சின்ன தேவ செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறோம், இதை ஆதாரமா வச்சுட்டு அந்த வசனத்தை நீங்க தியானிங்க. உங்க அனுதின வாழ்க்கைக்கு தேவையான கிளாரிட்டி, தெளிவை உங்களுக்கு உண்டாக்கும். ஏனென்றால் ஏன் இங்கே வசனம் கேட்கணும்னா, அநேகர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்றாங்க. இந்த கடைசி காலத்தில் கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் ஒழுங்கு, கொஞ்சம் திருத்துவது, எச்சரிப்பு என்பது மனுஷங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க. எல்லாம் ஆசீர்வதிப்பாரு ஆசீர்வதிப்பாரு, நீ என்ன செய்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பாரு என்கிற போதனை ரொம்ப இஷ்டம். சுகம்னா உடனே ஓடுறது. ஆனா உங்க இருதயம் தேவனோடு சரியா இல்லை. உன் பாவத்தை அறிக்கையிடு, அப்பொழுது உனக்கு மன்னிப்பு உண்டாகும். நீ செய்தது தவறு, தவறை திருத்திக்கொள் என்று கண்டிக்கிற, புத்தி சொல்லுகிற போதனை வேண்டான்னு மனுஷங்களாம் அவங்களுக்கு இஷ்டமான போதகரை தயார் பண்ணிக்கிறாங்களாம். எங்க பாஸ்டர்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. எங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட எங்களை சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க ஒருத்தங்க. அப்படின்னா நீங்க என்ன செய்தாலும் தந்தானா தானான்னு சொல்லி இசைந்து போகிற ஊழியக்காரர் உங்களுக்கு வேணும்னா அவர் தேவ ஊழியன் இல்லைங்க, உங்க ஊழியனா இருப்பாரு. தேவ ஊழியன் தேவன் சொல்றது போல செய்யணுமே தவிர மனுஷரை சந்தோஷப்படுத்த பிரயாசப்படக்கூடாது. பவுல் சொல்றாரு, நான் மனுஷரை பிரியப்படுத்த பிரயாசப்பட்டா தேவனை துக்கப்படுத்துகிறவனாக இருப்பேன். ஆகவே திருவசனத்தை சரியாக போதிக்கிற தேவ ஊழியர்கள், அவங்க தேவ செய்தி உங்க இருதயத்துக்கு கொஞ்சம் வலித்தாலும் கூட, உங்க இருதயத்துக்கு கொஞ்சம் காரமா இருந்தாலும் அது உங்க நன்மைக்காகன்னு உணர்ந்து கொள்ளுங்க. வசனத்தை கேளுங்க. ஏனென்றால் சத்திய வசனம் அது சரியான விதத்தில் போதிக்கப்படாவிட்டா இன்றைக்கு அதிகமா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொன்னபடி இன்றைக்கு அநேக கட்டுக்கதைகள், சுகம், பெருக்கம், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் கட்டுக்கதைகள் அதிகரிக்கிறது. அது ரொம்ப கவர்க்கூடியதா இருக்கிறது. சரியான வசனம் போதிக்கப்படலைன்னா அதுதான் சரியான வசனம் நினைப்பாங்க. ஒரு பக்கம் சாத்தான் தந்திரங்களோடு தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். அப்போ தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய வசனத்தை இருப்பது போல போதிக்கிற தேவ ஊழியர்கள், அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்கள் நடுவே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அறியும்படிக்கு நான் சொன்ன வார்த்தைகளை சொல் என்ற ஆண்டவர் வார்த்தையின்படியாக அன்றைக்கு எரேமியா போன்ற, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளால் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று தயங்காமல் போதிக்கிற ஊழியக்காரங்க இன்றைக்கு தேவையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போதனையை ஏற்றுக்கொள்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
அப்படிப்பட்ட போதனையை போதிக்கிறவனாக நான் இருப்பதற்கு, அப்படிப்பட்ட போதனையை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்றவங்களா நீங்க இருப்பதற்கு தேவன் நம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வசனம் சொல்லப்படுகிறது என்று திருப்தி ஆகிறோமே தவிர அந்த வசனத்தின் கருத்து என்ன? கட்டு கதைகளா, வெறும் வார்த்தைகளா? அது மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய வெறும் போதனையா? வெறுமனை தத்துவங்களை போதிக்கிற, தியரிஸை போதிக்கிற போதனையா? அது விமர்சனங்களோடு நிறைந்த போதனையா? அல்லது ஒரு பாவியை தன் தவறான வழியிலிருந்து திருப்புகிற, வழியை காண்பிக்கிற இயேசுவின் வார்த்தையா? தேவனுடைய வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் கண்மலையை நொறுக்கிற சம்மட்டியைப் போல, தட்டானுடைய அக்கினியைப் போல உம்முடைய வார்த்தை மனுஷருடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி உருவாக்கி உமக்கு பிரியமுள்ளவர்களா, உம்முடைய சாட்சிகளா இருக்க இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியின் காரியங்களை வல்லமையா எங்கள் நடுவிலே நடப்பிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸுக்கும் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணும். அப்போதான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேவனுடைய வசனம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்